தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 ஜெபங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 29வது நாளில் குடும்ப சமாதானத்திற்காக ஜெபிக்கும் ஜெபம் என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரராகிய நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 prayers, 40 நாட்கள் நம் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 ஜெபங்கள் என்ற தலைப்பில் 29ஆம் நாள் தியானமாக நம்முடைய குடும்பத்தின் சமாதானத்திற்காக ஜெபிக்கின்ற ஜெபம் குறித்து பார்க்க போகின்றோம். இந்நாட்களில் எங்கு பார்த்தாலும் சமாதானமற்ற ஒரு சூழ்நிலை நிலவுகின்றதை நாம் பார்க்கலாம். தேசங்களிலே சமாதானம் இல்லை, குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, சபைகளிலே சமாதானம் இல்லை, சகோதரர்களுக்குள்ளாக ஒரு சமாதானம் இல்லை, ஊழியர்கள் மத்தியில் சமாதானம் இல்லை என்று பட்டியல் போட்டுக்கொண்டே போகலாம். இப்படி உலகத்தில் எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டைகள், கொலைகள், கொள்ளைகள், வாதைகள் என்று நாம் கலக்கம் அடையும்படியான காரியங்கள் தான் அதிகமாக காணப்படுகின்றது. இப்படி தீமைகளினால் நிறைந்த இந்த உலகத்தில் நம்மால் சமாதானத்தோடு வாழ முடியுமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. ஆனால் வேதத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும் வார்த்தை நமக்கு தைரியத்தை தருகின்றதாக இருக்கின்றது. யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கின்றேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்றார். இந்த உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் எப்படி இருக்கும் என்றால், உலக மனிதர்களில் சிலர் போதைகளும் போதை வஸ்துக்களும் தங்களுக்கு ஒரு நிம்மதியையும் சமாதானத்தையும் தரும் என்று நினைக்கின்றார்கள். இன்னும் சிலர் சினிமாவிற்கு சென்று சிறிது நேரம் செலவிடுவதால் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள். இப்படி இவர்கள் தேடுகின்ற காரியம் உண்மையாகவே இவர்களுக்கு ஒரு சமாதானத்தை தருமா என்று கேட்டால் நிச்சயமாகவே இல்லை. சமாதானம் இல்லாத இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாத தெய்வீக சமாதானத்தை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்றார். சமாதானத்தின் தேவனாகிய அவர் நம்மையும் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். மத்தேயு 5:9 சொல்லுகின்றது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆம், நாம் சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கும்போது நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கின்றோம். லிவிங் இன் பீஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் லிவிங் இன் பீசஸ் என்று ஒரு ஆங்கிலத்தில் வாக்கியம் உண்டு. இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை சமாதானத்தோடு வாழ்வதுதான் முக்கியமானது. அதை விட்டுவிட்டு சண்டை சச்சரவுடன் வாழ்வது என்பது நம்முடைய வாழ்க்கையையே சின்னாபின்னமாக்கிவிடும். ஒரு மனிதனுக்கு பல விதங்களிலே சமாதானம் அவசியமாயிருக்கிறது. தனக்குள்ளே சமாதானம் வேண்டும், குடும்பத்திலே சமாதானம் வேண்டும், உலகத்தினர் மத்தியிலும் வேலை ஸ்தலங்களிலும் மனைவி பிள்ளைகளோடும் சமாதானம் வேண்டும். அப்போதுதான் அந்த வாழ்க்கை பயனுள்ளதாகவும் கனி தருகிறதாகவும் இருக்கும். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையேயுள்ள சமாதானத்தை குலைக்கின்ற முக்கியமான ஒன்று பாவம்தான். மனிதன் செய்யும் பாவங்களும் அக்கிரமங்களும் மீறுதல்களும் கர்த்தருடைய உள்ளத்தை வேதனைப்படுத்துகின்றது. ஏசாயா 59:2 சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகின்றது. நம்முடைய தேவன் சமாதானத்துக்கு ஏதுவான முதல் அடியை எடுத்து வைத்தார். ஏதேன் தோட்டத்திலே மனிதன் பாவம் செய்து சாத்தானுக்கு செவி கொடுத்தபடியினால் கர்த்தருடைய உள்ளம் ஆழமாய் புண்பட்டிருந்தது. ஆனாலும் அவர் சமாதானத்தை விரும்பி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று பெயர் சொல்லி அழைத்து வலிய தேடி வந்து அவனோடு ஒப்புரவாகும்படி சமாதானத்தின் சின்னமாக அவருக்கு தோலுடைகளை உடுத்தினார். பொதுவாக 2 நபர்களுக்குள் சமாதான குறைவு ஏற்பட்டு விட்டதென்றால் 2 பேரில் யாராவது ஒருவர் தங்களை தாழ்த்தி ஒப்புரவாக முன்வர வேண்டும். அப்படி ஒப்புரவாக்குகின்றவர் பழைய கசப்புகளையும் குறைபாடுகளையும் பேசிக்கொண்டில்லாமல்
இனி எப்படி ஒற்றுமையாக சமாதானமாக வாழ்வது என்பதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் பகைமையோடு இருக்கிறவர்களுடைய உள்ளத்தை அமைதிப்படுத்துவதற்காக ஏதோ ஒரு பரிசையோ இனிப்பு வகைகளையோ அல்லது மலர் செண்டுகளையோ கொண்டு வந்து கொடுத்து உள்ளத்தை மகிழ்ச்சியாக்கி சமாதானத்தை ஏற்படுத்துவார்கள். நம்முடைய தேவன் ஆதாமை விட கோடி கோடி மடங்கு பெரியவராயிருந்தும் சமாதானத்தை கொண்டு வர விரும்பி தன்னை தாழ்த்தி ஆதாமுக்கு வலியை எதிர்கொண்டு வந்து ஆதாமை பெயர் சொல்லி அழைத்து ஒரு சிறந்த தோலுடையை பரிசாக கொண்டு வந்து உடுத்தினார். அந்த தோலுடையை செய்கிறதற்கு ஏதோ ஒரு ஜீவன் பலியாக வேண்டி இருந்தது. அந்த ஜீவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமானது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பாடுகளுக்குட்படுகிறதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏதேனிலே இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானார். ஏசாயா 53:5 சொல்கிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. கொலோசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். எனக்கன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாய் இருந்தும் அவருக்கு எல்லா ஆளுகையும் இருந்தும் சமாதானத்தை இழந்து தவிக்கின்ற மனிதனுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக தன்னுடைய சமாதானத்தை இழக்க தன்னையே ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் 12:2 சொல்கிறது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சுமந்தார். ஆம், அந்நாட்களிலே சிலுவை தண்டனை என்பது சகிக்க கூடாத வேதனையும் அவமானமும் துயரமும் நிறைந்ததாகும். கொடியவர்களை, கொலைக்காரர்களை, கொள்ளைக்காரர்களை, குற்றம் மிகுதியாய் செய்தவர்களை சிலுவையில் அறைந்து தண்டனை கொடுத்து நீதியை நிறைவேற்றும் வழக்கம் அந்நாட்களிலே இருந்தது. இப்படியாக எல்லாருக்கும் முன்பாக சிலுவையில் அறையப்படுவது என்பது அவமானத்திற்குரிய ஒன்றாக கருதப்பட்டது. சிலுவை தண்டனை பெற்றவர்கள் தாங்கள் செய்த குற்றத்திற்காகவும் தவறுகளுக்காகவும் தண்டனை பெற்றார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ செய்யாத குற்றத்திற்காக அநியாயமாய் தண்டிக்கப்பட்டார். அவர் சிலுவை மரணத்தின் ஒவ்வொரு வேதனையையும் பொறுமையோடு நமக்காக சகித்தார். இப்படியாக நம்மேல் வைத்த அன்பிற்காக நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக அவர் அவமான சிலுவையை ஏற்றார். எனக்கன்பானவர்களே, குடும்பம் என்பது தேவன் ஏற்படுத்தின உன்னதமான ஒரு திட்டம். எப்போதும் தேவனுடைய திட்டங்களுக்கு எதிராக செயல்படுகிற சாத்தான் தான் தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து பல குடும்பங்களின் சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிம்மதியை அளித்து பிரிவினையை கொண்டு வருகின்றான். இன்று பல குடும்பங்கள் ஒன்றுமில்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றதை பார்க்கலாம். ஆனால் எந்த ஒரு குடும்பத்தில் தேவனுடைய அன்பு ஊற்றப்படுகின்றதோ, எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தேவனுடைய அன்பு இருக்கின்றதோ, அந்த குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளோ பிரிவினையோ இருக்கவே இருக்காது. சிறு பிள்ளைகள் பாடுகின்ற அழகான ஒரு பாடல் கூட உண்டு. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே, சண்டை இல்லையே. இயேசு வந்த வீட்டில் சந்தோஷமே, இயேசு வந்த வீட்டில் சமாதானமே, இயேசு வந்த வீட்டில் சண்டை இல்லையே என்று குழந்தைகள் அழகாக பாடுவார்கள். ஆம், இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டில் இருக்கும்போது உங்கள் குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம் நிறைவாயிருக்கும். எந்த குடும்பத்திலே தெய்வீக சமாதானமும் தெய்வீக சுகமும் இருக்கின்றதோ அந்த வீடு பாக்கியமுள்ளது. கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகின்றார். சமாதானம் என்ற வார்த்தை எபிரேய மொழியிலே ஷாலோம் என்றும் கிரேக்கத்திலே ஐரின் என்றும் அழைக்கப்படும். இந்த வார்த்தையானது வாழ்க்கையை சிக்கல் இல்லாமல் மனதை தூய்மையாய் காத்து உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்க வாழ்தல் என்று அர்த்தம் தருகின்றது. சமாதானமும் இளைப்பாறுதலும் இல்லாமல் இருந்தால் குடும்பத்தில் எப்போதும் பிரச்சனைகளும் சண்டைகளுமாகவே இருக்கும்.
எந்த ஒரு உயர்வையும் பார்க்க முடியாது. தற்காலத்தில் அநேக குடும்பங்களுக்குள்ளாக ஒரு மனம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், எப்போது பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையோடு கூட இருக்கின்றார்கள். இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது, சமாதானத்தை கொடுக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல் இருப்பதுதான் காரணம். இந்த உலகத்தில் மனிதன் எதை வேண்டுமானாலும் சம்பாதித்து விடலாம். ஆனால் சமாதானத்தை மட்டும் இயேசு கிறிஸ்து இல்லாமல் சம்பாதித்து கொள்ளவே முடியாது. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் என்று சொல்லும்போது, எருசலேம் நகரத்தை சுற்றி இருந்த அலங்கம் அந்த நகரத்தின் அரணாக இருந்து வந்தது. அந்த அலங்கம் அந்த நகரத்தின் எல்லையாக இருந்தது. அந்த அலங்கத்தினால் எதிரிகள் லகுவாக அந்த நகரத்தை கைப்பற்ற முடியாதிருந்தது. ஆனால் எதிரிகளுக்கு கிடைக்கும் முதல் சந்தர்ப்பத்தில் அவர்கள் அந்த அரண்களை தகர்த்து, அலங்கங்களை இடித்து, பாதுகாப்பின் சுவர்களை தகர்த்து போடுவார்கள். அப்படி நடக்கும்போது அங்கு வாழ்வதற்குரிய பாதுகாப்பை அவர்கள் இழந்து போகின்றார்கள். அது போலத்தான் இயேசுவாகிய அலங்கம் பாதுகாப்பு நமக்கு இல்லாவிட்டால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளும் குழப்பங்களும் வரும். தேவனுடைய வார்த்தையின்படி தன் இருதயத்தை காத்து கொள்ளுகிறவர்களுக்கு தேவனே அலங்கமாயிருக்கின்றார். அவர் பலத்த துருகமாயிருக்கின்றார். நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பான் என்று வேதம் சொல்கின்றது. எனக்கன்பானவர்களே, உங்களுடைய வீடு எப்படி இருக்கின்றது? உங்களுடைய உள்ளத்தில் தெய்வீக சந்தோஷமும் சமாதானமும் இருக்கின்றதா? மனம் நிறைவும் மன ரம்யமும் இருக்கின்றதா? அல்லது கடல் அலைகள் மீண்டும் மீண்டும் வந்து கரையில் மோதுவதைப் போல துயரங்களும் துன்பங்களும் வியாதிகளும் நோய்களும் உங்கள் வாழ்க்கையில் மோதி கொண்டிருக்கின்றதா? இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் இருக்கின்ற எல்லா புயலையும் எல்லா கொந்தளிப்பையும் அமர பண்ணுவார். சமாதானத்தை கொண்டு வருகின்ற நம்முடைய அருமை ஆண்டவரை ஆதியாகமம் 49:10 சமாதான கர்த்தர் என்று யாக்கோபு அழைத்தார். அவரை ஏசாயா 9:6 சமாதான பிரபு என்று தீர்க்கதரிசியாகிய ஏசாயா சுட்டி காண்பித்தார். அவருக்கு மீகா 5:5 சமாதான காரணர் என்று மிக அழகாக பெயர் சூட்டினார். அவரை ரோமர் 16:20 சமாதானத்தின் தேவன் என்று அப்போஸ்தலர் பவுல் நமக்கு அறிமுகம் செய்கின்றார். சமாதானமற்ற உலகத்திலே ஒரே ஒருவர் தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். அவர்தான் இயேசு கிறிஸ்து. நீங்கள் சமாதானத்தை இழப்பதற்கு ஆயிரமான வழிகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கு முக்கியமான ஒரே ஒரு வழி தேவனுடைய பிள்ளையாவதே ஆகும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறும்போது தெய்வீக சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அவர் உங்களுடைய இருதயத்தை நிரப்புவார். இந்த சமாதானம் என்ற சொல்லை அமைதி, நிம்மதி என்றும் சொல்லுவார்கள். இந்த சமாதானத்தை நாம் பல காரணங்களால் இழக்க நேரிடும். முதலாவது, நம்முடைய மனநிலையின் நிமித்தமாக கோபம், வெறுப்பு, பயம், தவறான புரிதல், கவலை போன்ற எதிர்மறையான உணர்ச்சிகள் சமாதானத்தை இழக்க செய்யும். இரண்டாவது, சண்டை போடுதல், மற்றவர்களுடன் தவறான புரிதல், கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதம், சண்டை ஆகியவை சமாதானத்தை கெடுத்துவிடும். மூன்றாவது, நம்முடைய செயல்கள், மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் செயல்கள், தவறான நடத்தைகள், நியாயமற்ற செயல்கள் ஆகியவை சமாதானத்தை இழக்க செய்யும். நான்காவது, சமூக பிரச்சனைகள், சமூகத்தில் வன்முறை, கலவரம், போர் போன்ற காரியங்கள் சமாதானத்தை இழக்கச் செய்யும். ஐந்தாவது, தனிப்பட்ட பிரச்சனைகள், குடும்பத்தில் தகராறு, உறவுகளில் விரிசல், பொருளாதார பிரச்சனைகள் போன்ற தனிப்பட்ட பிரச்சனைகள் சமாதானத்தை கெடுத்துவிடும். இன்னும் சிலரை குற்ற மனசாட்சி இரவும் பகலும் பாதித்து கொண்டே இருக்கும். இதனால் உள்ளூர ஒரு சமாதானம் இருக்காது. சிலர் தங்களை தாங்களே மன்னிக்க மாட்டார்கள். நான் இப்படி நடந்திருக்க கூடாது, இப்படித்தான் நடந்திருக்க வேண்டும், நான் இப்படி அவசரப்பட்டு பேசியிருக்க கூடாது என்று தங்களை தாங்களே இரவு பகலாக நொந்து கொண்டிருப்பார்கள். மேலும் நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நடக்கின்ற சில காரியங்களும் கூட நம்முடைய சமாதானத்தை இழக்கும்படியாய் செய்யும். தாமதமாக செல்வது, போக்குவரத்து நெரிசல்,
கீழே கொட்டப்பட்ட காஃபி போன்ற இப்படி சின்ன சின்ன காரியங்கள் நம்முடைய சமாதானத்தை இழக்க செய்யலாம். அது சரி, சமாதானத்தை இழக்க பல காரணங்கள் இருக்கின்றதை போல நாம் சமாதானத்தை பெறுகிறதற்கும் வழிகள் இருக்கும் இல்லையா? வேதம் சொல்கின்றது, முதலாவது, தேவனுடைய வேதத்தை நேசிக்கின்றவர்களுக்கு சமாதானம் கிடைக்கும். சங்கீதம் 119, 165 சொல்கிறது, உம்முடைய வேதத்தை நேசிக்கின்றவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. இன்றைக்கு நம்முடைய கையிலே வேதம் இருக்கின்றது, உண்மைதான். ஆனால் வேதத்தை வாசிக்கின்றவர்கள் தான் மிகவும் குறைவு. வாசிக்கின்ற வசனங்களை தியானிக்கின்றவர்கள் அதிலும் குறைவு. வேதத்தை வாசித்து தியானித்து வசனங்களை கை கொள்ளுகிறவர்களே பாக்கியவான்களாக இருப்பார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை வாசிக்கும் போது எப்படி ஒரு ஸ்பாஞ்ச் தண்ணீரை உறிஞ்சிக் கொள்கின்றதோ அதை போல வேத வசனங்களையும் வாக்கு தத்தங்களையும் உங்களுடைய உள்ளம் தாகத்தோடு உறிஞ்சி தன்னிடமாய் இழுத்து கொள்ளும் போது ஆவியும் ஜீவனுமான தேவனுடைய வசனம் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கொண்டு வரும். இரண்டாவது, ஜெபிக்கிறவர்களுக்கு சமாதானம் கிடைக்கும். பிலிப்பியர் 4:6-7 சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் காத்துக்கொள்ளும். வேதத்தில் நாம் பார்த்தோம் என்றால், அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதபடியினால் சமாதானத்தை இழந்தாள். குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அவளுடைய சக்கலத்தி நாள்தோறும் அவளை புண்படுத்தி பேசிக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் அவள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி தேவ சமூகத்தில் ஜெபிக்கும்படி தீர்மானித்தாள். அன்னாள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றி ஜெபித்து விட்ட பிறகு அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. அங்கே ஊழியம் செய்த ஆசாரியராகிய ஏலி, மகளே, நீ சமாதானத்தோடே போ என்று சொல்லி அன்னாளை ஆசீர்வதித்து அனுப்பினார். ஜெபம் தேவனிடத்திலிருந்து நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகின்றது. மனிதரிடம் சமாதானத்தை கொண்டு வருகின்றது. நமக்கு பூரண சமாதானத்தை கொடுக்கின்றதாக இருக்கின்றது. மூன்றாவதாக, பரிசுத்த ஆவியின் மூலம் சமாதானம். ரோமர் 8:6 சொல்கிறது, ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். கர்த்தர் நமக்கு கொடுக்கும் சமாதானத்தை பரிசுத்த ஆவியினால் நாம் காத்து கொள்ள வேண்டும். ஒரு ஏழை ஊழியர் வாழ்க்கை முழுவதும் போராட்டங்கள் நிமித்தம் மிகவும் சோர்ந்து நொந்து போயிருந்தாராம். ஒரு நாள் துயரத்தோடு ஒரு மாமரத்தின் அடியில் போய் படுத்துக் கொண்டார். அங்கே அருமையான மாங்காய்கள் மரத்தில் அழகாய் தொங்கிக் கொண்டிருந்ததை கண்டார். அவர் அப்படியே தூங்கிவிட்ட போது கர்த்தருடைய சத்தத்தை அவர் கேட்டாராம். கர்த்தர் மெதுவாய் கேட்டார், அந்த மாங்காய்களின் வாழ்க்கை போராட்டமானதா சமாதானமானதா என்று கேட்டாராம். ஊழியர் சொன்னார், சமாதானமானதுதான். ஏனென்றால் இந்த மாங்காய்கள் எப்போதும் மரத்தோடு தொடர்பு வைத்திருக்கிறது. மாங்காய்களின் காம்புகளில் உள்ள எண்ணற்ற துவாரங்கள் மூலம் மரத்தின் இனிமையான சாறு, சுவை தரும் சத்து, வாசனை தரும் நறுமணம் இடைவிடாமல் அந்த மாங்காய்க்குள் சென்று கொண்டே இருக்கின்றது. இதுதான் அந்த மாம்பழம் சுவையோடும் நிறத்தோடும் நறுமணத்தோடும் இருப்பதற்கான ரகசியம் என்றார். தேவன் சொன்னாராம், அப்படியே உன்னுடைய உள்ள கதவுகளை எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவருக்கு நேராக திறந்து வை. அப்பொழுது தெய்வீக பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய கிருபைகள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இடைவிடாமல் உன்மேல் இறங்கிக் கொண்டே இருக்கும். அப்போது இனிமையான ஆவியின் கனிகள் உன்னில் உருவாகும் என்று சொன்னாராம். எனக்கு அன்பானவர்களே, எப்பொழுதும் நீங்கள் ஆவியிலே நிரம்பி பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். ஆனால் தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆளுகை செய்யும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நான்காவதாக, தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிறவர்களுக்கு சமாதானம் கிடைக்கின்றது. சங்கீதம் 34:14 சொல்கிறது, தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். ஐந்தாவதாக, ஒரு மனப்பாட்டினால் சமாதானம். 2 கொரிந்தியர் 13:11
சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள் என்று சொல்கிறது. எனக்கு அன்பானவர்களே, சாத்தான் நம்முடைய வீட்டில் நுழையாதபடி ஒரு மனப்பாட்டை நாம் காத்து கொள்ள வேண்டும். பிரிவினைகளும் கசப்புகளும் மன்னியாத குணங்களும் சாத்தானுக்கு வாசலை திறந்து விடுகிறதைப் போல இருக்கும். ஏசாயா 48:22 சொல்கிறது, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று. ஆதலால் குடும்பத்தில் ஒருமனமாய் இருந்து சாத்தான் நம்முடைய குடும்பத்தில் பிரிவினையை கொண்டு வராதபடி சாத்தானுக்கு எதிர்த்து நிற்போம். 6வது, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு சமாதானம் கிடைக்கும். சங்கீதம் 37:11 சொல்கிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். 7வது, உத்தமனுக்கு சமாதானம் கிடைக்கும். சங்கீதம் 37:37 நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். எனக்கு அன்பானவர்களே, நாம் உத்தமமாய் நடக்கும்போது நாம் வாழ்கின்ற நாட்களில் மாத்திரமல்ல, நாம் இந்த உலகத்தின் கடைசி மூச்சு இருக்கின்ற வரைக்கும் நம்முடைய முடிவும் கூட சமாதானமாய் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கின்றது. 8வதாக, தேவனுக்கு பிரியமாய் வாழுகிறவர்களுக்கு சமாதானம் கிடைக்கும். நீதிமொழிகள் 16:7 சொல்கிறது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். 9வதாக, தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே நம்புகிற மனுஷனுக்கு சமாதானம் கிடைக்கும். ஏசாயா 26:3 சொல்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். 10வதாக, உங்களுடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் கிடைக்கும். ஏசாயா 54:13 உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்று தேவன் ஆசீர்வதிக்கின்றார். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் சமாதானம் இல்லை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் சமாதானம் இல்லை. கருத்து வேறுபாடுகள், கீழ்ப்படியாமைகள், எதிர்த்து பேசுதல், சண்டையும் சச்சரவும் காணப்படுகின்றன. அநேக குடும்பங்களில் பணக்குறைவு வரும்போது சமாதானம் குறைகின்றது. மாத கடைசி ஆகும்போது சண்டை சச்சரவுகளும், வரவுக்கு மிஞ்சி செலவு செய்யும் போது வாக்குவாதங்களும் ஏற்பட்டு சமாதானம் சீர்குலைக்கப்படுகின்றது. இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் மனம் திறந்து பேசி ஒருமித்து வரவு செலவு காரியங்களை திட்டம் பண்ணுவது அவசியம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய குடும்பத்திலும் நீங்கள் சமாதானமாய் இருக்கும்படி குடும்ப சமாதானத்திற்காக ஊக்கமாக ஜெபியுங்கள். சங்கீதம் 147:14 சொல்கிறது, அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். இந்த வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு நேரடியாக கொடுக்கின்ற வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொண்டு தேவனை நோக்கி, எங்கள் குடும்பத்திலும் எங்கள் உள்ளத்திலும் எங்கள் எல்லையை சுற்றிலும் தெய்வீக சமாதானத்தை தாரும், இப்பொழுதே எங்களுடைய குடும்பத்தில் உள்ள கொந்தளிப்புகளையும் புயல்களையும் அதட்டி அமர பண்ணி சமாதானத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் என்பது அவர் மூலமாக நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு மிக பெரிய ஆசீர்வாதம். அது உங்களுடைய உள்ளத்தில் அமைதியையும் மன நிம்மதியையும் தருகின்றது. அது வெறுமனே ஒரு வெளிப்புற அமைதியை தருகின்ற ஒன்றல்ல, மாறாக அது உங்களுடைய உள்ளத்தில் ஒரு ஆழமான நிம்மதியையும் நம்பிக்கையையும் தரும். அன்று ஆதாமும் ஏவாளும் தேவன் விலக்கி வைத்த விருட்சத்தின் கனியை புசித்து பாவத்தில் விழுந்தது மாத்திரமல்ல, தங்கள் தவறை உணராமல் ஒருவர் மேல் குற்றம் சாட்டி குற்ற உணர்வினால் சமாதானத்தையும் இழந்து போனார்கள். இதைத் தொடர்ந்து மனுக்குலமே சமாதானமின்றி தவித்தது. ஆண்டவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி என்று பவுல் எழுதுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதான காரணராக வந்து மனுக்குலம் இழந்து போன சமாதானத்தை மீட்டு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அந்த சமாதானத்தை அறிவித்தது. அவருடைய மரணமோ அந்த சமாதானத்துக்கு காரணமாகியது. ஆம், இயேசு கிறிஸ்துவே சமாதான பிரபு.
இயேசு கிறிஸ்து தரும் இந்த சமாதானத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரை முழுமையாக நம்புங்கள். அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஜெபம் செய்யுங்கள். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். அப்பொழுது பிலிப்பியர் 4:9 சொல்கிறபடி சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தெய்வீக சமாதானத்தினால் நிரப்புவார். God bless you. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆறுதலாக ஆசீர்வாதமா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த லென்த் காலத்திலே 40 நாட்கள் 40 ஜெபங்கள் என்ற தலைப்பிலே பேசப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை உங்கள் விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறதாக, உங்கள் ஜெப வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதாக, ஆவிக்குரிய வாழ்விலே அடுத்த கட்டத்திற்கு போக உதவியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு ஒரு முக்கியமான ஜெப குறிப்பை குறித்து நாம் தியானித்தோம். குடும்பத்திற்காக சமாதானத்தை காண ஜெபம். சாமுவேல் 1:17 நீங்கள் படிப்பீரானால் அதற்கு ஏலி, சமாதானத்தோடு போ, நீ இஸ்ரவேல் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளிடுவாராக. இங்கே வசனத்தை நீங்கள் பார்ப்பீரானால் அழுது கொண்டிருக்கிற அண்ணாலை பார்த்து தேவ மனிதனாகி ஏலி, தேவன் உன் விண்ணப்பத்தின்படியே பதில் கொடுப்பார் என்று சொன்னது மாத்திரமல்ல, நீ சமாதானத்தோடு போ என்று அவர் சொன்னதை நீங்கள் பார்க்கலாம். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, ஒரு மனிதனுக்கு நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு சமாதானம் மிக மிக முக்கியமானதா இருக்கிறது. ஒரு மனிதன் சமாதானத்தை இழக்கும் பொழுது தன் சந்தோஷத்தை இழக்கிறான், வாழ்க்கையிலே நம்பிக்கையை இழக்கிறான், நிம்மதியை இழக்கிறான், தன்னையே பகைக்கிறான். அது நிமித்தம் தன் வாழ்க்கையை இழந்து போய்விடுகிறான். சமாதானத்தை இழந்து போகிறதா எதையும் சரியாக சிந்திக்க முடியாமல் தவறுகள் நடக்கிறதுக்கு காரணமாக அமைகிறது. சவுல் ராஜா தாவீது மேல் பொறாமை கொண்டபடினால் தன் சமாதானத்தை இழந்தார். எந்த தாவீதை அவர் அதிகமாக நேசித்தார் அதே தாவீதை கொல்லும்படி எத்தனித்தார். தேவன் யோனாவை நினைவே பட்டணத்திற்கு போகும்படி அழைத்த போது நினைவே பட்டணத்தை குறித்து ஒரு பயம் யோனாவுக்கு இருந்தபடினால் அவர் சமாதானத்தை இழந்தார். தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாமல் அவர் தர்ஷிஸ்க்கு ஓடி போனார். யூதாஸ் மேல் ஆசை வைத்தபடினால், வெறும் 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்தபடினால் அவர் செய்த பாவமே அவரை குற்றப்படுத்தினது, அவரை காயப்படுத்தினது. அது நிமித்தம் அவர் சமாதானத்தை இழந்தார். அதோட பிரதிபலன் அவர் நாண்டு கொண்டு மரித்தார். எனக்கன்பானவர்களே, அதுதான் சாத்தான் தேவன் நமக்கு அருளின ஆசீர்வாதத்தை தடுக்க பார்க்கிறான், பறிக்க பார்க்கிறான். தேவனுக்கும் நமக்கு இருக்கிற நட்பை, ஐக்கியத்தை அழிக்க பார்க்கிறான், அதை தடுத்து நிறுத்த பார்க்கிறான். அதனால்தான் யோவான் 4:27 சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதல்ல, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. என கண்பானவர்களே, தற்போது இருக்கிற சூழ்நிலை எது வேண்டாம் இருக்கட்டும், உங்கள் சமாதானத்தை இழந்து போகிறதுக்கு காரணங்கள் எது வேண்டாம் இருக்கட்டும், நம் சமாதானத்தின் தேவன் நம்மை செமையான பாதையில நடத்துவது நிச்சயம். ஆதலால் அவரை நோக்கி பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளை அவரிடத்தில் சொல்லி பாருங்கள். நீங்கள் எதிர்பார்க்காத தீர்வை, நீங்கள் எதிர்பார்க்காத மாறுதலை, நன்மையை உங்கள் கண்கள் காணும்படி செய்வார். நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் சமாதானத்திற்காக ஜெபிக்கும்படி எண்ணிக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் கரத்தில் வைக்கிறோம். குடும்பத்தை குறித்து சமாதானமற்ற நிலையில் இருக்கலாம், பிள்ளைகளை குறித்து சமாதானமற்ற ஒரு நிலை, வேலையிலே சமாதானமற்ற நிலை, அவர் செய்கிற தொழில் குறித்து சமாதானமற்ற நிலை, மனதிலே சமாதானம் இல்லாமல் ஒரு பதற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் வைக்கிறேன். அப்பா, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீர் அல்லவா? இந்த நாளிலே எந்தெந்த விஷயத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கிறாரோ அந்தந்த விஷயத்திலே உங்களுடைய தெய்வீக சமாதானம்
அவர் உள்ளத்தை நிரப்பட்டும் சுவாமி. மோசே செங்கடல் போன்ற பிரச்சனை தனக்கு முன்பாக இருந்த போதிலும் அவர் பயப்படாமல் சமாதானமாக இருந்ததுக்கு காரணம் அவருடைய கண்கள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருந்தது. ஆம் ஆண்டவரே, எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரே பிரச்சனைகளை பார்க்காமல் உம்மையே நோக்கி பார்க்க, உம்மையே சார்ந்திருக்க, உம்மையே பற்றியிருக்க கிருபை தாங்க சுவாமி. கர்த்தர் அப்படியாக உம்முடைய சமாதானத்தினால் ஒவ்வொருத்தர் உள்ளத்தை நிரப்ப போகிறதுக்காக நன்றி. அவர் எதிர்பார்த்த விடுதலை, அவர் எதிர்பார்த்த மாற்றம், அவர் எதிர்பார்த்த நன்மையை வாழ்க்கையை கட்டெடு போகிறதுக்காக நன்றி. கோடான நன்றி. இயேசு மூலம் எடுக்க நீங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் கீழ் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.